السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا فتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عن أبي أيوب أنصاري رضي الله تعالى عنه قال: أن رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ثم أتبع ست من شوال كان يصوم الدهر أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சொன்ன உடனே மிக சீக்கிரமாக வந்து பள்ளியில் யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்திகளை எதற்காக சொல்ல தருகிறோம் என்று சொன்னால், அனைத்து மக்களும் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிவிட்டு எங்களுடைய குத்துபாவையும் பயானையும் ஆரம்பிக்கின்றோம். ஏன் எதற்காக சொல்லித் தருகிறோம் என்று சொன்னால், மக்கள் அனைவரும் அனைத்து நன்மையும் பெற வேண்டும். மற்ற நாட்களில் எத்தனையோ தீமைகள், எத்தனையோ தவறான செயல்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட வாரத்தில் ஒரு நாளாவது அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையாவது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட செய்திகளை முன்னாலே சொல்லித் தருகின்றோம். அப்படி சொன்னாலும் கூட
மக்கள் பொடுபோக்குத்தனமாக தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்களே தவிர மக்கள் எல்லோரும் கவலைப்பட்டு சீக்கிரமாக வந்து இந்த பயானை கேட்க வேண்டும், இந்த தொழுகையை சரியாக தொழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு மக்கள் வருவதில்லை என்று சொன்னால் நம்மளை விட பெரிய கைசேதக்காரர்கள் வேற யார் இருக்க முடியும்? மக்கள் எல்லோரும் சீக்கிரமாக வந்து இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்தால் அதற்குண்டான நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகிறோமே தவிர எனக்காவது எங்களுக்காவது யாராவது கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி அப்படி அல்ல. மக்கள் எல்லோரும் பயன்பட வேண்டும், மக்கள் எல்லோரும் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகின்றோம். அதே போன்று இங்கு உள்ள செய்திகளை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அவர்களிடத்திலும் சொல்லி அவர்களும் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து அவர்களும் அதற்குண்டான நன்மைகளை அடைவதற்குண்டான வழிகளை நாம் தான் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும், வகிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அத்தனை நன்மைகளும் வெள்ளிக்கிழமையின் உண்டான ஜும்மா தினத்தில் அன்று கொடுக்கப்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானை முடித்து விட்டோம். ரமலான் இஸ்லாத்தினுடைய மாதங்களில் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற மாதமாகிறது. நம்மில் நிறைய பேருக்கு தெரியும், சொல்ல முடியாது. இதை எந்த மாதம், எத்தனாவது மாதம் என்று கேட்டால் மக்கள் எல்லோரும் உடனடியாக சொல்லிவிடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் மக்கள் எல்லோரும் அவர்களுக்குள்ளே மனதிற்குள்ளே வைத்திருக்கின்ற ஒரே ஒரு மாதம் எந்த மாதம் என்று சொன்னால் சென்ற ரமலான் மாதம். அந்த மாதத்தை பற்றி நாம் கேட்டால் அது எத்தனாவது மாதம், அது எந்த மாதம், இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கையில் எத்தனாவது மாதம் என்று சொன்னால் கேட்டால் எல்லோரும் சொல்லிவிடுவார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய மாதங்களின் எண்ணிக்கை கேட்டாலும் தெரியாது. அந்த இஸ்லாத்தினுடைய மாதங்களின் பெயரை கேட்டாலும் கூட தெரியாது. நாம் இப்படி தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் வெறுமென இந்த ரமலானுடைய ஒரு மாதம் நான் நன்மை செய்தால் போதும், மீதமுள்ள 11 மாதங்கள் சம்பாதிக்கூடிய மாதம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தஆலா ஒரு மாதம் நன்மை செய்ய வேண்டும், மற்ற மாதங்கள் எல்லாம் நீங்கள் நன்மை செய்ய தேவையில்லை, வெறும் சம்பாதியுங்கள் என்று சொல்லவில்லை. கூடுதலாக ரமலானுடைய மாதத்தில் 11 மாதங்கள் நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்தாலும் கூட அதில் நீங்கள் சம்பாதித்தும் கொள்ளுங்கள். ஆனால் ஒரே ஒரு மாதம் ரமலானுடைய மாதம், அதில் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதிலும் சம்பாதியுங்கள், கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். நன்மை செய்வதற்குண்டான விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆகையினால் நாம் என்ன செய்கின்றோம், ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நன்மை செய்தால் போதும், மற்ற மீதமுள்ள 11 மாதங்கள் நம் சம்பாதிக்க வேண்டும், பணக்காரர்களாக ஆக வேண்டும், வசதி படைத்தவர்களாக ஆக வேண்டும். இதைதான் நம்முடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற தவிர, ஆனால் நன்மை செய்ய வேண்டும், நன்மையை பிரிக்க வேண்டும் என்பதற்குண்டான கொஞ்சம் கூட அந்த
அந்த ஒரு எண்ணம் கூட மனதில் சிறிதளவும் கூட இல்லை என்று தான் கூற முடியும். ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், சென்ற மாதத்தில் நாம் பார்த்தோம், ரமலானுடைய மாதத்தில் பார்த்தோம், பள்ளியை வழிந்து இருந்தது. பாங்கு சொன்னவுடனே நம்முடைய மக்கள் எப்படி இருந்தார்கள்? பள்ளி நிரம்பி இருந்தது. அதற்கு அடுத்த இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற ஷவ்வாலுடைய மாதம். இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் முதலாவது ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரத்தில் பார்த்தோம், பள்ளி நிரம்பி இருந்தது. இந்த வாரத்தில் பார்க்கின்றோம், பள்ளி காலியாக இருக்கின்றது. ஏன் இப்படி ஒரு காரணம்? ஏன் இப்படி ஒரு அலட்சியம்? அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? அல்லாஹ் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் எப்போதும் நம்முடைய மனதில் இப்படியாக இருக்க வேண்டும், அல்லாஹ் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றான், எப்போது பிடிப்பான் என்று நம்மிடத்தில் சொல்லி வரவில்லை. அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும் என்று சொன்னால் மிக கடுமையானது. அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும் என்று சொன்னால் மிகவும் மோசமான ஒரு பிடியாக இருக்கும். அவன் பிடித்து விட்டான் என்று சொன்னால் நம்மளால் தப்பிக்க முடியாது, யாரும் காப்பாற்றவும் முடியாது. ஆகையினால அல்லாஹ் பிடிப்பதற்கு முன்பாக நாம் எப்படி ரமலானுடைய விஷயங்களில் இருந்தோமோ, ரமலானுடைய நாட்களில் எப்படி கழித்தோமோ, ரமலானுடைய மாதங்களில் எப்படியெல்லாம் நாம் நல் அமல்கள், நற்செயல்கள், நற்குணங்கள் எப்படியெல்லாம் இருந்தோமோ அதை அப்படியே தொடர்ச்சியாக வர வேண்டும். ரமலானுடைய மாதம் எதற்கு தருகிறது? நம்முடைய சுய தேவைகள் எல்லாம் அதில் இருந்து நாம் எப்படியெல்லாம் தொழ வேண்டும், எப்படியெல்லாம் அடக்கங்கள் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் குர்ஆனை ஓத வேண்டும், எப்படியெல்லாம் திக்ருகளை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் திலாவத்து செய்ய வேண்டும், இன்ன பெரிய நன்மையான காரியங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்குண்டான ஒரு ஆர்வத்தை தீட்டுவதற்காகவே தான் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மையான காரியங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்தாலிஹா. யார் ஒருவர் நன்மையான காரியங்கள் செய்கின்றாரோ அவருக்கு ஒன்றுக்கு 10 நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ரமலானுடைய நாட்களில் ஒன்றுக்கு 70 மடங்கு, மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் ஒன்றுக்கு 10 மடங்கு. அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்தாலிஹா. யார் ஒரு நன்மையான காரியங்கள் செய்கிறாரோ அவருக்கு ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும். வமன் ஜாஅ பில் ஹஸனதி சய்யாத்தின் ஹஸனஹா வமன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்தாலிஹா வமன் ஜாஅ பிஸ்ஸய்யத்தி ஃபலஹு அஜ்ரு அஷ்ரு அம்தாலிஹா. அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யார் ஒரு மனிதர் தீமை செய்கிறாரோ, யார் ஒரு மனிதர் தீமை செய்கிறாரோ, ஒரு தீமை செய்தால் அந்த மனிதருக்கு ஒரு தீமை தான் எழுதப்படும். எவ்வளோ பெரிய அல்லாஹ் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் யோசிக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு நன்மையான காரியங்கள் செய்தால் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை? ஒன்றுக்கு 10 மடங்கு. அதே ஒரு மனிதன் தீமையான செயல்கள் செய்கிறான் என்று சொன்னால் ஒரு தீமை செய்தால் ஒரு தீமை தான் எழுதப்படுகிறது. எவ்வளோ அல்லாஹ் தஆலா நம்மின் மீது எவ்வளோ ஒரு கிருபை உள்ளவன். நாம் யோசிக்கணுமா இல்லையா? அதே ஒரு மனிதன் தீமை செய்கிறான், ஒன்றுக்கு 10 மடங்கு தீமை எழுதப்பட்டால் எவ்வளோ பெரிய கஷ்டம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நம்மின் மீது இரக்கப்படுகிறான் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி கடனை செய்தவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது ரமலானுக்கு பிறகு இந்த மாதம் ஷவ்வாலுடைய மாதம். ஷவ்வாலுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷவ்வாலுடைய மாதத்தினுடைய சிறப்பு என்ன? ஷவ்வாலுடைய மாதத்தில் மிகவும் சிறந்த மாதம். ஏன் சிறந்த மாதம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை காட்டி தந்தாலும் கூட இந்த சிறந்த மாதம் எதற்காக வந்தது என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த மாதத்திற்குண்டான சிறப்புக்குரிய மாதம் எதற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் செய்தார்கள். ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, இதே மாதத்தில் சில ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீடு புகுந்தார்கள், அதாவது வீடு குடியேறினார்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிவிட்டு நபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னை விட மனைவிமார்களிலே என்னை விட ஒரு பெரிய பாக்கியசாலி வேற யாராக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இப்போது நம்முடைய பழக்க வழக்கங்களில் சஃபர் மாதம் என்று சொன்னால் ஒரு பீடை மாதமாக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். பீடை மாதம் அல்ல, இது போன்று ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்ட அந்த காலத்தில் இந்த ஷவ்வாலுடைய மாதம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த ஷவ்வாலுடைய மாதம் அவர்கள் பீடையாக கருதினார்கள். இந்த ஷவ்வாலுடைய மாதம் வந்தவுடனே யாரும் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள், நிக்கா செய்து கொள்ள மாட்டார்கள், வீடு புகுத மாட்டார்கள், வீடு கட்ட மாட்டார்கள். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள், நன்மையான செயல்கள் எதுவுமே அக்காலத்தில் ஷவ்வாலுடைய மாதத்தில் செய்ய மாட்டார்கள். இதை முறியடிக்க வேண்டும். இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்தில் எல்லா மாதங்களும் நல்ல மாதம்தான், இப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கவே இல்லை, இஸ்லாத்தில் கிடையாது என்பதற்குண்டான விஷயத்தை மாற்றுவதற்காக வேண்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷவ்வாலுடைய நாம் இப்போது கருது கொண்டிருக்கின்ற சஃபர் மாதம் வந்தவுடனே பீடை மாதமாக கருதுகிறோமோ, அதுபோல இந்த ஷவ்வாலுடைய மாதம் வந்தவுடனே ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அக்காலத்தில் இந்த ஷவ்வால் மாதம் வந்தவுடனே இதை பீடை மாதம், இந்த தவறான மாதம், இதை கெட்ட மாதம் என்று எல்லாம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த மாதத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்தது மட்டுமல்ல, வீடு புகுந்த மாதமும் இந்த ஷவ்வாலுடைய மாதமும் என்று சொல்லித் தருகின்றார்கள். அதை சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த மனைவிமார்களிலே என்னை விட பெரிய பாக்கியசாலி எந்த மனைவியாக இருக்க முடியும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அவ்வளோ பெரிய இந்த ஷவ்வாலுடைய மாதம் சிறப்புக்குரிய மாதம். அது மட்டுமா, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவம்.
அதுவும் ஒரு காரணம் இந்த மாதத்தில் சிறப்புக்குரிய மாதம் என்று. என்ன சம்பவம்? மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அப்படி மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடனே அங்கு உள்ள மதினாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் சொன்னார்கள், அபுத்தம் என்று சொன்னால் குழந்தை பெக்கக்கூடிய நபர்கள் இல்லை, இந்த முஸ்லிம்கள் குழந்தை பாக்கியசாலி இல்லாதவர்கள் என்று அந்த யூதர்கள் சொல்லி திரிந்தார்கள். அந்த மதினாவில் வந்தவுடனே யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கின்றதோ அப்படியே இறந்துவிடும், அப்படி இல்லை என்று சொன்னால் யாருக்கும் குழந்தை பிறக்காது. இப்படியெல்லாம் அப்படி இருக்கும் நேரத்தில் அங்கு உள்ள யூதர்கள் சொல்லி திரிந்தார்கள், இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இந்த மதினாவிற்கு வந்தவுடனே இந்த முஸ்லிம்களுக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியமே இல்லாதவர்கள். இந்த முஸ்லிம்கள் எப்போது மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அப்போதிலிருந்து இந்த மதினாவிற்கு ரொம்பவும் கேடாக இருக்கின்றது, பிள்ளையே பெக்க முடியலையே, பிள்ளைகளை பெக்க முடியாதவர்கள் என்றெல்லாம் அவர்கள் ஏசி பேசினார்கள் முஸ்லிம்களை பார்த்து. அப்போதுதான் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு போய் கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை வாங்கி அவர்களுடைய வாயில் பேரித்த பழங்களை அவர்களுடைய வாயில் வைத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை பிறந்தவுடனே தன்னுடைய தாத்தா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய பேரக்காதில் பாங்கும் இக்காமத்தும் சொல்ல வைத்தார்கள். அப்ப முதலாக மதீனாவிற்கு வந்து முதலாக பிறந்த குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று ஒரு சம்பவம் இருக்கின்றது. இதனாலும் கூட சிறப்பு வாய்ந்த இந்த மாதம். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதத்திற்கு சிறப்புக்குரிய மாதங்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எத்தனையோ போர்கள் நடந்தது. இந்த மாதத்தில், இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் எத்தனையோ போர்கள் நடந்தது. அதில் முக்கியமான போர்கள் 3 போர்கள். அதில் முக்கியமான போர்கள், ஒன்று யுஹது யுத்தம், இரண்டாவது ஹுனைன் யுத்தம், மூன்றாவது ஹந்தக் யுத்தம். இப்படிப்பட்ட முக்கியமான யுத்தங்கள், போர்கள் நடந்த மாதமும் கூட இந்த ஷவ்வாலில் தான் நடந்தது என்று சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் சிறப்பு எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த விஷயத்தை வைத்து சிறந்த மாதம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த மாதத்தில் சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. என்ன விஷயம் என்று சொன்னால், அபி அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தருகிறார்கள், இந்த மாதத்தில் ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் இருக்கின்றது. ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகள் வைக்க வேண்டுமாம். இந்த நோன்பு வைத்தால், 6 நோன்பு வைத்தால் ஒரு வருடத்திற்குண்டான நன்மைகள் கிடைக்கின்றன. அது எப்படி 6 நோன்பு வைத்தால் ஒரு வருடத்திற்குண்டான நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், 30 ரமலானுடைய மாதம் 30 நோன்பு வைத்தீர்கள், அதை தொடர்ந்து நீங்கள் 6 நோன்பு வைத்தால் அந்த உண்டான 6 ஒரு நோன்பிற்கு 10 நன்மைகள் என்று சொல்லப்பட்டு 60 நன்மைகள் ஒரு வருடத்திற்கு 360 நாட்கள் இருக்கிறது அல்லவா,
அந்த 300ஐயும் இந்த 60ஐயும் சேர்த்து 360 நாட்கள் நன்மைகள் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த வகையில் இந்த மாதத்திலும் கூட 6 நோன்புகள் வைத்து அதனுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு வைத்தால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லித் தருகிறார்கள். இந்த நோன்பு முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது என்ன நோன்பு, நஃபிலா, ஃபர்லா, சுன்னத்தா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நஃபிலான வணக்கங்கள் தான். நோன்பு வைக்க முடியாவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிந்த அளவு நாம் என்ன செய்ய வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், ரமலானுக்கு பிறகு இந்த 6 நோன்புகளை யார் நோக்கின்றாரோ அவர் ஒரு வருடத்திற்குண்டான நன்மைகளை பெற்றுவிட்டார். இன்னும் சொல்லித் தருகிறார்கள், அன்று பிறந்த எப்படி ஹஜ் செய்தால் எப்படி அதற்குண்டான நன்மை சொல்லித் தருகிறார்களோ, ஹஜ் செய்தால் அன்று பிறந்த பாலகன் போல ஆகிறாரோ, அதுபோல இந்த நோன்பையும் வைத்தாலும் கூட அன்று பிறந்த பாலகன் போல உங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆகையால் இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை வைத்து அதற்குண்டான நன்மைகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.